கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 28 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஜானகி மைதிலிக்கிட்ட கார்த்திக் இதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக கிளம்பி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அப்போது தீபா வராங்க. என்ன சன்னி திடீர்னு அவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறாரு, நான் வர்றது கூட கவனிக்காமல் போகிறாரு, என்ன சன்னி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, உடனே ஏதோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு, சரியாக சாப்பிட கூட இல்லை அப்படின்னு மைதிலி ஜானகி 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ரூபஸ்ரீ தான் வர சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தீபா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூபா எதுக்கு வர சொன்னா, போய் கேளு மைதிலிங்கிறாங்க ஜானகி. மைதிலியும் அதே மாதிரி உள்ளே போய் தீபா கிட்ட என்ன ஆச்சு, எதுக்காக அந்த ரூபா வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னி கார்த்திக் சார் அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட்டிருக்காரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ரூபா பாடலைங்கிற விஷயம் வரைக்கும். ஆனால் நான் தான் பாடினேங்கிறது அவருக்கு இன்னும் தெரியாது. அதனால் சாயங்காலத்துக்குள்ளே யார் பாடினதுங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி மிரட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக தர்மலிங்கம் வந்துடுறாரு. அதுக்காக தான் ரூபா இந்த ஃபோனை கையில் கொடுத்து பல்லவிங்கிற பேரில் என்ன கார்த்திக் சார்கிட்ட பேச சொல்கிறா. ஒருவேளை நான் இது ஒத்துக்க மறுத்தா வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ, அதனால தான் ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க தீபா. ஏதோ அவசரத்துக்கு பணம் வாங்கணுங்கிறதுனால அவள் இஷ்டத்துக்கு நம்மளை ஆட்டி வைக்கிறாளா? இப்போது கார்த்திக் சார் எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் பல்லவிங்கிற பேரில் பேசி தான் ஆகணும் நீ அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, அந்த தம்பிக்கிட்ட இப்படி மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு மற்ற எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூம்குள்ளே பேசாமல் போயிடுறாங்க. இவளை எப்படியாவது பேசி சரி பண்ணி அவர் கூட அனுப்பிச்சி வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருச்சே. சரி, இது கூட நம்ம பொறுமையாக கார்த்திக் தம்பிக்கிட்டே எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாம், கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார். இப்போதைக்கு நம்ம தீபாவை கார்த்திக் தம்பி கூட அனுப்பி வைக்கிற வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூபா அவங்க பாட்டிக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு பயப்படுற, நீ பாட்டுக்கு தைரியமாக பேசு, 10 உண்மை சொல்லும்போது அதில் ஒரு பொய் நங்கூர மாதிரி நச்சுன்னு சொன்னோம்னா கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஐஸ்வர்யா வேற சொல்லியிருக்காள்ல, இந்த கார்த்திக் ரொம்ப நோண்டி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான்னு, அதனால் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை பட்டுன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோகிலா போக பார்க்க, என்ன பாட்டி என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நீங்களும் இருங்கங்கிறாங்க. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் மேலையெல்லாம் பழியை போட்டுட்டு நீ பேசாமல் எஸ்கேப் ஆயிரு, அப்படியே அப்பாவி மாதிரியே மூஞ்சி வச்சுக்கோ, கண்டிப்பாக அவன் நம்பிடுவான் அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் வந்துடுறாங்க. கோகிலா உடனே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ரூபா நின்றுட்டுருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கார்த்திக் ரூபா கிட்டே கேட்க, இல்லை சார் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், எனக்காக இவ்வளோ நாள் பாடினது பல்லவிங்கிற ஒரு பொண்ணு தான் அப்படின்னு ரூபா சொல்ல, இதை என்ன நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, நிஜமாக தான் சார், அவங்க தான் அவசரத்துக்காக எங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாங்க, நான் கேட்கும் போதெல்லாம் அவங்க பாடி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை இல்லைங்களா? எப்படிங்க அடுத்தவங்களோட உழைப்பை திருடி உங்கள் உழைப்புன்னு சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருப்பீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, எங்கள் அம்மா பெரிய பாடகி, ஆனால் எனக்கு சுட்டு போட்டாலும் பாட்டு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் எல்லாரும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் பொண்ணு எப்போ பாட போகிறோன்னு. வேறு வழி இல்லாமல் அந்த பல்லவிங்கிற பொண்ணை செட் பண்ணி பாட வச்சோம். நாங்களும் ஒரு கச்சேரி இல்லை 2 கச்சேரியோட இது பிடிச்சிரும்னு பார்த்தோம், ஆனால் அது அப்படியே தொடர்ந்து இது வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணால் நம்பிக்கை இல்லைன்னா இதுதான் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், நீங்களே ஃபோன் பண்ணி பேசி பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அந்த பொண்ணை மட்டும் நேரில் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விபரீதமாக ஏதாவது முடிவெடுத்துரும், அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு ரூபா திரும்ப சொல்ல, சரின்னு கார்த்திக்கும் சைலண்ட்டாக சரின்றாங்க. அதுக்கப்புறம் ரூபா கோகிலாமா 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார்த்திக் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது சரி பல்லவிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா மைதிலி ஜானகி தர்மலிங்கம் எல்லாரும் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகவும் ஃபோனை பார்த்துட்டு, அண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அண்ணி, கார்த்திக் சார் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல, சரி எடுத்து பேசுங்கிறாங்க மைதிலி. எப்படி அண்ணி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு தீபா ரொம்ப பதட்டமாக, பேசு தீபா வேறு வழி இல்லை அப்படின்னு மைதிலி சொல்ல, சரி நான் உள்ளே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா உள்ளே போகிறாங்க. ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறாங்க. ஹலோ பல்லவியா அப்படின்னு கார்த்திக் கேட்க, தீபா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏங்க உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஆமாங்க ரூபா சொன்னாங்க நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு, தயவு செஞ்சு என்னை பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிங்க நீங்கள் தான் பாடினீங்கிறது நான் எப்படி நம்புறது, எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ திறமை இருந்து நீங்கள் ஒளிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க.
சார் உங்களுக்கு என் குரல் பிடிக்குங்கிறனால தான் நான் இப்போ ஃபோனே அட்டன் பண்ணி பேசுகிறேன். தயவு செஞ்சு என்னை பார்க்கணுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால் அது முடியாதுங்கிறாங்க தீபா. ஒருவேளை நான் இதை நம்பணுன்னா ஒன்று நான் உங்களை பார்க்கணும், இல்லை நீங்கள் பாடுறதை கேட்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி பாடுறேன்னு சொல்லிட்டு தீபா வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கும் அதை கேட்டுகிட்டே கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தீபா ரூமில் நின்று பாடிட்டுருக்காங்க. ஜானகி, மைதிலி, தர்மலிங்கம்னு எல்லாரும் வெளியே ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. கார்த்திக் பாட்டுக்கு காதில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே நெடுன்னு ரூம்குள்ளே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க தீபா ரூமை. உள்ளே தீபா நின்றுட்டுருக்காங்க. கார்த்திக் சவுண்டு கேட்டதும் ஒரு டக்குன்னு ஃபோன் எடுத்து சாரியை வச்சு மறைச்சிக்கிறாங்க. பின்னாடியே ஜானகி, மைதிலி எல்லாரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்களாம் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் திரும்பி நின்று கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக போனீங்க, அதுதான் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இப்போ வரும்போது கூட ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஊருக்கு கிளம்பலான் தான் சரி எல்லாத்தையும் எடுக்கலான்னு சொல்லி வந்தேன். ஆனால் தீபா உள்ளே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி, நான் தான் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வச்சேங்கிறாங்க ஜானகி. சரிங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம், நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க மைத்திலி. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி தம்பி, ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காஃபியாவது நான் எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க ஜானகி. சரின்னு கார்த்திக்கும் அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கார்த்திக் சார்கிட்டயே இப்படி போய் சொல்ல வச்சுட்டியே முருகா, நான் என்ன பண்ணுவேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.